ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. அவள் இன்டர்வியூக்காக தான் வந்திருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோங்க ஷேன் வந்ததுமே அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ இப்போ என் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ஜஸ்ட்டு வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்காக தான் வந்தேன், செக்ரட்டரிக்கு ஜாப்காகன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு சும்மாலாம் வந்து எதுவும் பண்ண வேணாம், நான் உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு காசு இதற்கெல்லாமே பே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் பண்ண சொல்லி கேட்குறான். இது ரொம்ப நாள் நீடிக்கணும்னு அவன் சொல்லிட்டேக்கான். இப்போ எதுக்காக இதுக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த அதுக்கு உன்னோட ஃபேஸ் இவளோட ஃபேஸ் மாதிரி ஒத்து போகுது. என்னை காப்பாற்றும் போது அந்த பொண்ணு ஆக்சுவலில் இறந்து போயிட்டா, அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கா. பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே அவள் இந்த காசு எல்லாமே கிடைக்கிறத வச்சு எங்கள் அப்பாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணும்போது என்ன பார்த்துட்ருக்கேன். இப்போ என் கூட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, என்ன உங்கள் வீட்டுக்கான்னு சொன்னதும், ஆமாம் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ என் வீட்டுக்கு தானே நீ வரணும்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போனால், சினிமாவில் பார்த்த வீடு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே எல்லாருமே ஹாப்பி எங்கள் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே ரொம்ப அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரிவா நான் கூட்டிகிட்டு போயிட்டு ரூமை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே, நீ இப்போ உன்னோட பொண்டாட்டியோட டியூட்டி என்னமோ நீ நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவன் அவங்க வந்து க்ளோஸாக வர ட்ரை பண்ணதும் இவ ரொம்ப பயந்து போயிட்டு, எதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. பக்கத்தில் வந்துட்டு அப்படியே க்ளோஸாக வந்து பயமுறுத்துகிற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ நீ குளிச்சு ரெடியாகிரு, உன்னை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறான். ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் அங்கே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. இப்படியே 2 இயர்ஸ் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோக்காக அங்கே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு, டார்லிங் உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அவனுமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, எனக்காகவா அப்படின்ற சைட்டு அந்த சூப்பை குடிக்கிறான். எப்படி இருக்குது பேபின்னு சொன்னதுமே, வாயில் வைக்க சைக்கிளை போல் ரொம்ப நல்லா இருக்குது டார்லிங் அப்படின்ற சொன்னதும், அப்படின்னா ஃபுல்லாத்தையுமே நீங்கள் குடிச்சிருங்களேன்னு சொன்னதுமே ஓகேன்னு சைட்டு அவங்க குடிக்க ட்ரை பண்ணுறான். பட் முடியலை. நான் வந்துட்டு இப்போ நான் இப்போ கிளம்பணும், மீட்டிங் டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயினுமே 2 இயர்ஸ் எப்படியோ ஈஸியாக வந்து கடந்து போயிடுச்சு. நான் இதுக்கப்புறமே வந்து காசு எல்லாமே சேமித்து வைக்கணும். அப்பாவுக்கு வந்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சதும் எனக்குமே நான் செட்டில் பண்ணணும். இந்த 2 இயர்ஸில் நான் வந்து என்னோடய டீச்சர் ட்ரைனிங்குமே முடிச்சிருக்கேன். ஸோ இதனால் வந்து எந்த ஒரு காலேஜுக்கு போனாலும் எனக்கு வேலையுமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. நான் இன்னுமே வந்துட்டு ஏகப்பட்ட காசை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. ஸோ அவங்க நம்ம ஹீரோட்ட அங்கே மெசேஜ் பண்ணி விடுறா. நீங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வேலையாக பார்த்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்சம் உடலை ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா வந்துட்டு சாப்பிடுங்க, எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேபி அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீயுமே வீட்டிலேருந்து போர் அடிச்சிட்டு இருக்காம ஷாப்பிங் என்ன வேணாலும் போய் பண்ணிக்கோ டார்லிங்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் அனுப்பி விடுறான். அதை பார்த்துட்டு அவள் ஹாப்பியாகி போயிட்டு, பணத்துக்கான தேவையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. சரி இப்படியே நான் இருந்துட்டு இருக்கக்கூடாது, வீட்டில் வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக நான் வச்சுருக்க எல்லா பொருளையும் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி எல்லா காசையுமே என்னோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கணும். இவனை விட்டுட்டு நான் போன பிறகு எனக்கு வந்து சேஃப்டி வேணாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லாயராக இருக்கான். அவனோட நேம் வந்து ஜியாங். அவன் சொல்கிறான், நீ வந்துட்டு இப்போ பல்ல காமிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுது உனக்கு அந்த பொண்ணு மேலே இந்த 2 இயர்ஸில் லவ் வந்துருச்சுன்னு. பட் இதே லவ் அந்த பொண்ணுக்கு இருக்குமா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றதை மறந்துட்டு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவள் வந்துட்டு எப்பயுமே என்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான்னு, உனக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் ஏன் தான் ஜெலஸ் ஆக போகிறேன், எப்படினாலும் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் ஆகும்ல, அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அப்படிலாம் வந்துட்டு கனவுளோட நினைக்காது, வந்துட்டு என்னோட மைண்ட் அப்செட் ஆகாமல் கிளம்புடா, காஃபியை குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அங்கே ஜியாங் தான் வந்து இவனோட கம்பெனி டைவர்ஸ் இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் போல். லாயர் அவன்கிட்ட தான் இருந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் நீங்கள் செகண்ட் ஆனிவர்சரிக்காக கிஃப்ட் வாங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போனால் அவங்களோட பாட்டி அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்ததுமே, எனக்கு சுத்தமாக அதை சோஃபியை பார்த்தா பிடிக்கல, அவள் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவன், நீ அவளை மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு கரெக்டாக மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயின் உள்ளே இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருறா. கண்டிப்பாக இந்த டைம் வந்துட்டு டைவர்ஸ் கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு போகிறா. பாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் ரொம்பவே ஹர்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. எனக்கு அவளை வந்து பிடிச்சிருக்கு, இதை விட பெஸ்ட்டான பொண்ணு நீங்கள் எங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து காமிப்பீங்க, நான் கண்டிப்பாக அவளை விட மாட்டேன்னு சொன்னதுமே, நீ கண்டிப்பாக இதுக்கு ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ண போகிறேன், நான் சொல்கிறத கேட்காமையா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு கோவமாயிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவன் உள்ளே வந்ததுமே, கண்டிப்பாக அவள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குவான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவன் ஒரு ரிங்கை கொண்டு வந்து அவளுக்காக கிஃப்டாக கொடுத்துட்ருக்கான்.
இது உனக்காக தான் சொல்கிறான். அதை பார்த்துட்டு நேற்று நைட்டு தான்ப்பா என் கனவுல தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு பாரு எனக்கு நீ கிஃப்டாக கொடுத்துட்ட, என் மனசை நீ தான் புரிஞ்சு வச்சிருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அவனை ஹக் பண்ணிட்டு பேசினதுமே இந்த உலகத்திலே இவளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்சன்னா அதை நான் தான் சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேக்கான். சரி ஓகே, நாளைக்கு நீ ஆஃபீஸ்க்கு எனக்காக ஃபுட் எல்லாமே கொண்டு வரணும்னு சொல்கிறான். அவளுமே சரின்னு சொல்கிறா. சரி நைட்டு வந்துட்டு எனக்கு என்ன வந்து நீ இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னதும், நீ பார்த்துட்டே உனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதுமே அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேக்கான். நைட்டு பார்த்தா வித்தியாசமாக நாங்கள் சவுண்டு கொடுத்துட்ருக்கான். என்னடா பண்ணுறான்னு பார்த்தா அங்கே உடம்புல இருக்க அந்த முடி எல்லாத்தையுமே அவங்க க்ளீன் பண்ணிட்டுருக்கா. அதனால் வலி தாங்க முடியாமல் அப்படி கத்திட்டுருக்கான். ஐயோ கடவுளே, இவ என்ன பண்ணிட்டுருக்கா, நான் என்ன எதிர்பார்த்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ஒரே ஃபீலிங் ஆகிடுது. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு அவனுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தா. எனக்கு என்னன்னு தெரியல, வயிறு எல்லாமே பெயின் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே போகிறா. அப்போ பார்த்தாங்க ஷூலின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவ தான் பாட்டி எங்கே பார்த்து வச்சுருக்க பொண்ணு போல. அப்போ அந்த ஷூலின் நம்ம ஹீரோயினா அவனோட அசிஸ்டண்ட்டுன்னு நினச்சிக்கிறா. அவருக்கு வந்துட்டு என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது, நான் உனக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 1 மில்லியன் காசு பே பண்ணுவேன்னு சொன்னதும் அவ்வளோதான் காசுனவுன்னா வாயெல்லாம் பல்லாயிருது. அவருக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் பிடிக்கும், ரொம்ப சாஃப்டான லுக்குனா பிடிக்கும்னு சொன்னதும் அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு போகிறா. என் காட்டில் இன்றைக்கி மழை தான் போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஃபைனலாக என் பொண்டாட்டி எனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது, நல்லவே இல்லை ஃபஸ்ட்டு இவன் வரல, இல்லைன்னா வேற ஒருத்தவங்க அவட்ட வந்து பேசி அந்த பைசாலாம் அங்கே வாங்கியிருப்பாங்களே அப்படின்ற செட் அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது என் கூட சேர்ந்து நீ வரையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை போகலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் அதே மாதிரி அந்த பார்ட்டிக்குமே எங்கள் 2 பேருமே சூப்பராக கிளம்பி வந்திருக்காங்க. 3 மணிக்கு தான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போதும், அது வரைக்கும் சுற்றி பாரு அப்படின்ட்டு சொன்னதும் அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போ அவன் அவங்க கால் பண்ணிவிட்டு நான் வந்து பாட்டியோட சேர்ந்து திரும்ப மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கு எல்லா ஏற்பாடுமே பர்ஃபெக்டாக முடியும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அந்த ஷூலினை பார்த்தா ஒயிட் ட்ரெஸ்ஸில் உட்காந்துட்டு அங்கே வயலின் எல்லாமே ப்ளே பண்ணிச்சேக்கா. அங்கே அவனை பார்த்ததுமே, நீ இப்போ என்ன என்கிட்ட வந்து மேரேஜ் பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கியா, பிடிச்ச மாதிரியே நான் எல்லாமே பண்ணியிருக்கேன்லன்னு சொன்னதுமே, நீ இப்படி வந்து உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிச்சுக்கா, அதான் கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், வேஸ்ட்டாக தான் உன் டயத்தை ஆக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கான். அப்போ அங்கே அந்த பாட்டி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ தயவு செஞ்சு என் பேரனை விட்டுட்டு போயிரு, நீ எதுக்காக அவனோட லைஃப்பில் இருந்துட்டு இப்போ தொல்லை பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், நீங்களே நினச்சா கூட உங்கள் பேரனுக்கு வந்துட்டு என்னை விட முடியாதுன்னு நினைக்கிறேன், அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னதும், ஒன்றை மாதிரி லேடியை போய் அவன் ஏன் லவ் பண்ணுறான்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, என்னை துரத்துறது இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ இந்த குடும்பத்துக்கு ஏற்றவ கிடையாதுன்னு சொன்னதும், அது எனக்கு தெரியுமேன்னு அவள் சொல்கிறா. அப்புறம் ஏன் நீ போக மாட்டேன்னு சொன்னதும், இப்படி நீங்கள் அவசரப்படணும்னு அவசியம் கிடையாது, கான்ட்ராக்ட் முடிஞ்சதுமே எனக்கு வேலையுமே முடிஞ்சு போயிடும், நானே தன்னால் போக போகிறேன், இப்போ எதுக்காக வந்துட்டு இப்போ நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு, என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட திட்டு வாங்கி விடணுன்றதுக்காக, ஐயோ என் தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு இருக்கு, இந்த பொண்ணு காஃபியில் என்னத்தை கலந்து விட்டாலும் சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறாங்க. ஹீரோயின் பரவாயில்ல கிழவி, நீ நல்லா தான் வந்துட்டு நடிக்கிறா, ஆனால் உன்னை விட நான் பயங்கரமான ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி கீழே விழுந்துட்டு பெரிய ட்ராமா பண்ணதுமே அவன் வேகமாக வந்து தூக்கி காப்பாற்றிட்டு, பாட்டி உங்களுக்குலாம் வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ணுறது நல்லாவா இருக்குது, அவளை பிடிக்கலன்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவளை கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் நக்கல் பண்ணிகிட்டு இருக்கா. என்கிட்ட வந்து உங்கள் வேலையை காமிக்கிறீங்களா, ஏன் ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு, அடிப்பாவி என் பேரண்ட்டே என்னை திட்டு வாங்கி விட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க அந்த பாட்டி சொல்கிறாங்க, நீ நினைக்கிற லெவலுக்கு அவன் நல்லவ கிடையாது, காசுக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கா, உன்னை கூடி சீக்கிரம் அவள் விட்டுட்டு போயிடுவா, நீ அவளை துரத்தி விட்டு அப்படின்ற சொன்னதுமே, நீங்கள் எதுக்காக இப்போ என் பொண்டாட்டியை பற்றி இந்த மாதிரி தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கோ ஃபேமிலிக்கு நான் ஃபண்டிங் பண்ணுறதை நிப்பாட்டிடுவேன்னு சொன்னதும், நீ அவளுக்காக இந்த லெவலுக்கு பேசுன்னு சொன்னதும், ஆமாம் நீங்களாம் எங்கே போனீங்க, நானும் கூட வழியில்லாமல் இருக்கும்போது உங்கள் குடும்பத்துக்கு தானே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அந்த பாட்டிக்கு அங்கே ரொம்பவே இன்சல்ட்டாக ஃபீல் ஆகிடுது. நீ இவளுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அவள் தான் எனக்கு உலகமே, நீங்கள் வந்துட்டு அவளை பற்றி இந்த மாதிரி தரக்குறைவாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு திட்டினதுமே அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து உங்கள் ஒய்ஃப் இப்போ நல்லா தான் இருக்காங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுக்கிட்ட போய், நீ இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாத, யாராச்சும் உன்னை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீ திரும்ப பதிலடி கொடுக்கலாம், நீ எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிவிட்டு,
உண்மையிலேயே நம்ம 2 பேரும் ஒரு பெர்ஃபெக்ட்டான மேட்ச். பட் என்ன பண்றது? இதுக்கு சரியான ஃபியூச்சர் இல்லையேன்னு அவ சொல்றா. ஜியாங் சொல்றான், "உண்மையிலேயே நீ வந்து அவள ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதனால தான் நீ எல்லாத்தையுமே தூக்கி எறிய ஆரம்பிச்சுட்ட. பாட்டிய பத்தி கூட உனக்கு கவலை கிடையாது. அவங்களையுமே வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு திட்டி விட்டேலன்னு" சொன்னதுமே, எல்லாருமே எங்க போயிருந்தாங்க நான் கஷ்டப்படுற டயத்துல? அப்படிலாம் வந்து யாருமே கரிசனை காமிக்கலையே. அவள பத்தி குறை பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்பயுமே காசு பணம் தான் இம்பார்ட்டன்ட். இப்பயுமே அதுக்காக தான் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். பட் அவ அப்படி கிடையாது. என்ன இந்த உலகத்திலேயே ரொம்ப வந்துட்டு லவ் பண்றானா, அது அவன் மட்டும்தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆயிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அவனோட அப்பாவுமே அவனங்க ஒரு நடுரோரத்துல தவிக்க விட்டுட்டு அங்க போயிருந்திருக்காரு. அவன் சின்ன பிள்ளையில அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அங்க வந்துட்டு ஃபீல் பண்ணி இருந்திருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஸோ இவன் ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக கூட சேர்ந்து கிளம்பணுன்றதுக்காக ரொம்பவே சூப்பராக அங்கே கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கான். பட் வெளியே வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் தனியாகவே போயிட்டான்றது தெரிஞ்சதும் அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்து உள்ளே போனதுமே அவளோட பர்ஸை பார்த்ததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா இது ஒரிஜினலான்னு கேட்டதும், இல்லை இல்லை இது காப்பி தான் அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம், பட் உன் ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை நான் சிங்கிள் தான் சொல்கிறான். அங்கே வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே இவன் வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ வந்து வயசான கிழவனை மேரேஜ் பண்ணியிருப்பா. ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டு காமிக்கிறதுக்கு அசிங்கமாயிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த கிளாஸ் அப்படியே உடச்சிடுறான். அங்கே ரொம்ப இவ எதுக்காக வந்துட்டு சிங்கிள் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு எல்லாரும் முன்னாடி வந்ததும் யாருப்பா இந்த ஹேண்ட்ஸம் சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு ஷென் கம்பெனியோட ஓனர் நான் அவளோட ஹஸ்பண்ட்னு சொன்னதுமே அதை பார்த்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வெளியே வந்து நம்ம ஹீரோயின் அவன்ட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. தூரத்துக்கு ஜெலஸ் ஆகிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நம்ம கான்ட்ராக்டில் இதை பற்றி வெளியே எங்கேயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் இதுக்காக நீ வந்துட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதெல்லாம் என்ன இருக்குது? உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் நானே எதுவுமே சொல்லலைன்றப்ப நீ ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் வெளியில் சொல்கிறதில்ல, இவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகறான். அவன் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, என்னப்பா உன் பொண்டாட்டி உன்னை லவ் பண்ணலைன்னு உனக்கு என்ன தெரிஞ்சு போச்சான்னு சொன்னதுமே, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ ஏதாச்சும் கற்பனை கண்டுட்டு இருக்காத, அவள் கோவத்தில் ஏதோ பேசியிருப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு அப்படியே தன்னைத்தானே அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நீ இப்போ வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை எல்லாத்தையுமே சரி பண்ணு, அதில் டைவர்ஸ் அது இதுன்னு எது இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து விட்டுருன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட கான்ட்ராக்டை இப்போ போய் நான் வந்துட்டு சரி பண்ண முடியுமா? அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ நான் பேசாமல் வந்துட்டு இப்போ ஒரு வேலை பண்ணுறேன்னு சொல்லி அங்கே கால் பண்ணி என் பொண்டாட்டி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதுமே, இப்போ எதுக்காக அந்த பொண்ணை வந்துட்டு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வர சொல்கிற, நீ தான் திட்டி அனுப்பிவிட்ருக்க, இப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவள் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ தனியாக உட்காந்து அழுதுட்ருப்பான். அதனால தான் அவளை நான் ஹாப்பியாக வச்சுக்கணும்ல, அதனால தான் கூப்பிட்றேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவங்க வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த 2 வருஷம் எப்படியோ முடிஞ்சு போச்சு, நான் இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. மேடம் உள்ள ஃபைல் இருக்கு, அதை எடுத்து தாங்கன்னு சொன்னதுமே அவளுமே உள்ளே போய் பார்க்க போனால் அதில் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு அவள் என்ன மாதிரி பிஸ்னஸ் மேன் இவன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அது எதுவும் பேசாமல் அதில் சைன் பண்ணி அவ கொடுத்துடுறா. மேடம் உங்களையுமே சார் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் நான் என்னோட வேலை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் கூட யாருக்காகவும் இதுக்கப்புறம் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறா. அவருமே கொண்டு போய் அந்த ஃபைலை கொடுத்ததுமே அவ்வளோ எங்கே அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவள் ஆல்ரெடி வந்து கிளம்பி போயிட்டா சார், அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார்ன்னு சொன்னதுமே என்ன அழுதுட்டு இருந்தாலான்னு கேட்டதும் இல்லை அவங்க ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிட்டு கண்டிப்பாக நான் என் மனசில் இருக்கதை கன்ஃபர்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அவன் என்கிட்ட கோவமாயிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவன் நைட் அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அவளை வர சொல்லியிருக்கான். இவளை பார்த்தா எதுவும் வந்து நம்மளுக்கு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுக்கறதுக்காக தான் வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அங்கே ஒரு குட்டி பையன் ஃபஸ்ட்டு வந்து அவளுக்காக ரோஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். அப்போ ஹீரோயின்கிட்ட வந்து என்ன உனக்கு குழந்தையெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன் இல்லை பிடிக்குவேன்னு சொன்னதுமே அப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படலாக்குன்னு சொல்லிட்டு இவனாக ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஏகப்பட்டவங்க வந்துட்டு ஃப்ளார்ஸ் ரிங் இதெல்லாமே கொண்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் ஆல்ரெடி வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்டேன், நீ இப்படிலாம் வந்துட்டு எனக்கு எதுவும் கிஃப்டாக கொடுக்க வேணாம், ஆல்ரெடி எனக்கு நிறையா கொடுத்துட்டேன், ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவள் காசுக்காக தான் அவங்க கூட சேர்ந்து இருக்கா, உன்னை லவ்வெல்லாம் பண்ணலைன்னு சொன்ன விஷயம் ஞாபகம் வந்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிடுது.
இல்ல நம்ம ஹீரோயின் அவங்க பாஸோட சேர்ந்து அங்க ஒரு பார் தான் போறா. ஒரு பெர்சன் மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க உள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா மெங் தான் இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட "நீ இப்ப என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணும். இப்பலாம் பொண்ணுங்க குடிக்கிறது சாதாரணம் தானேன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நான் வந்துட்டு அப்படி ட்ரிங்க் பண்ண முடியாது. எனக்கு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா குடுங்க. நான் இத பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது, அப்ப அந்த அவங்களோட பாஸ் வந்துட்டு வேகமா அவள புடிச்சு இழுத்துட்டு, "அது எப்படி நீ போவ? நீ இப்ப பண்ணி தான் ஆகணும்னு" சொல்லிட்டு வேகமா அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து வாயில ஊத்திட்டு கட்டாயப்படுத்தும்போது, "நீங்க இப்படி என்ட்ட பிஹேவ் பண்ணாதீங்க. என்னோட ஹஸ்பண்டோட நேம் வந்துட்டு ஷென்னுன்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருமே அங்க வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. பட் அங்க நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் அங்க வந்துட்டு கிளம்பி வந்துடுறான். அங்க ஆளுங்களோட அவள வந்து அவன் காப்பாத்திட்டு தூக்கிட்டு போகும்போது, அங்க அவங்க ஃப்ரெண்டு ஜியாங்க்கு கோவம் தாங்க முடியல. "என்ன தைரியம் தான் நீ அவரோட பொண்டாட்டி மேல கைய வச்சிருப்பன்னு" சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு, "உனக்கு ட்ரிங்க் பண்றதுனா ரொம்ப புடிக்குதாடா? இந்தாடான்னு" சொல்லிட்டு வாயில ஊத்தும்போது, அவ வந்துட்டு காசுக்காக தானே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும், "இந்த வார்த்தைய நீ திரும்ப வந்து ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டோம். உன் நாக்கு அறுத்து நாங்க வந்து நாய்க்கு போட்டுருவோம்ன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். "நான் வந்து அவர எதுவும் பண்ணலையே" அப்படின்ட்டு சொன்னதும், "நீ அவரோட பொண்டாட்டிய தொட்டுருக்க. அதான் பிரச்சனைன்னு" சொல்லிட்டு அவன ட்ரிங்க்ஸ ஊத்தி அங்க வந்துட்டு போட்டு அங்க அடி வெளுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு, "ஐ திங்க் வந்து லவ்ல வந்து மிதந்துட்டு இருக்கான் போல. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா லவ் பரவிருச்சுன்னு" அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஒரு சீன் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. எல்லாருமே உன்ன அங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. போய் ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, "இல்ல, இல்ல என் பொண்டாட்டிக்கு முடியல. நான் வீட்ல இருந்தே அவள கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு" சொல்லியிருந்திருக்கான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, உண்மையிலேயே லவ்ல பைத்தியம் ஆயிட்டானான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஒரு மீட்டிங் போய் ஆகணும். எல்லாருமே மிங்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்ட்ட அவன அடிச்சதுக்காக எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க அப்படின்ட்டு சொன்னதும், "சரி போய் பார்த்துக்கலாம்னு" அவன் சொல்றான். அப்ப அந்த மெங்க எல்லாத்தையுமே அவர் என் பொண்டாட்டி பிள்ளைய வந்து கிட்னாப் பண்ணி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க நாங்க பார்த்துக்குறோம்னு அவங்க சொல்லும்போது, நம்மளோட ஹீரோ அங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே, உடனே அங்க "ப்ளீஸ் என் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுருங்க. நான் உங்களோட அந்த ஒய்ஃபோட கால்ல கூட நான் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோ எதுவுமே காது குடுத்து கேட்க மாட்டான். அவங்ககிட்டயுமே இவனுக்கு யாராச்சும் ஆதரவா செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்குமே சரியான பனிஷ்மென்ட் கிடைக்கும்னு சொல்றான். அவன் கூட சேர்ந்திருந்த எல்லா கொலாபரேஷனையுமே கேன்சல் பண்ணி விட்டுட்டு, அவன் கூட சேர்ந்து நீங்களுமே கொலாபரேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னோட கம்பெனிக்கு தொடர்பு இல்லன்னு சொல்லிட்டு பேசும்போது, அங்க நம்ம ஜியாங் இவ்வளோ நாளா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாரிச்சானோ, ஒரே நாள்ல இந்த பொண்ணுக்காக விட்டுருவானோன்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே, அசிஸ்டன்ட் அவர் என்ன இப்ப தப்பா பண்ணிட்டுருக்காரு? எல்லாமே கரெக்ட்டா தான் பண்ணிட்டுருக்காரு. ஃபேமிலி எப்பயுமே அவருக்கு உண்மையான லவ்வ குடுத்ததே கிடையாது. பட் இவங்க தான் உண்மையாவே அவருக்கு ஒரு பாசம்னா என்னன்னு காமிச்சவங்க. அவங்களுக்காக வந்துட்டு அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அதுல தப்பு கிடையாதுல்ல அப்படின்றத அவர் சொல்றாரு. அவங்களுக்காக வந்துட்டு அவர் எல்லாத்தையும் இழக்கிறதுக்குமே ரெடியா இருக்காரு. இதுக்காகவும் அந்த பொண்ணு அவர் இழக்க மாட்டாருன்னு அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க முடிச்சதுமே நம்ம ஹீரோ தான் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ரொம்பவே தேங்க்யூ. நீங்க எனக்கு டைவர்ஸ் ஆன பிறகுமே இவ்வளோ தூரத்துக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அவன் டக்குன்னு போய் எங்க நம்ம ஹீரோயின கிஸ் பண்றான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, நான் இன்னும் டைவர்ஸ் அக்ரீமெண்ட்ல சைனே பண்ணலையே. நான் என்னைக்கு சைன் பண்றேனோ அதுக்கப்புறம் நீ என்னை எப்பயுமே பார்க்க முடியாதுன்னு அங்க சொல்லும்போது, உங்களுக்கு என்னடா இவன் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணலையா அப்படி திரும்ப கேட்டுவானோன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. வந்துட்டு என்ன திரும்ப ரிட்டர்ன் வந்து உங்களை தொல்லை பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவ ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போனதும், நான் இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு இவர் கோவமாயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்ப அங்க வீட்ல இருக்க மேடமுங்க பேசுறாங்க. என்ன சாரும் மேடமே வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆனா 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்த மாரி இருந்துச்சேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டாங்க பேசும்போது, அதெல்லாத்தையும் எங்க பட்லர் கேட்டுட்டு, மேடம் ரொம்ப நல்லவங்களாச்சே, அவங்க எப்படி வந்துட்டு டைவர்ஸ் வாங்குவாங்க? ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்ததுமே, சார் மேடம் என்ன நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்க இப்படி வந்துட்டு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, இல்ல சார் மேடம் வந்துட்டு சின்ன பொண்ணு. அவங்களுக்கு வந்து சரியா எதுவுமே தெரியாது அப்படின்றத சொன்னதும், ஆமாம்மா சின்ன குழந்தை. அவ இப்பதான் பிறந்தா. அவளுக்கு என்ன எதுவுமே வந்துட்டு புரியாம இருக்க போகுது. எதுவுமே தெரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு, அங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். நான் இப்ப என்ன பண்றது? இவள வந்துட்டு எப்படி என்னோட வழிக்கு கொண்டு வரது? எனக்கு எதுவும் புரிய மாட்டுது. இவளுக்கு எதுவுமே புரியாதான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்றான். பட் அவ நம்பர பிளாக் பண்ணி வச்சிருக்கா. இவ எதுக்காக என்னோடத பிளாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்த்தா, அங்க இருக்க எல்லா திங்ஸுமே வந்துட்டு காணோம். அத பார்த்துட்டு அங்க ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. எப்படி வந்துட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவ வித்துட்டாளான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐ திங்க் அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக வந்துட்டு அவ பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறேன். நீங்க இன்னுமே அவளுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி வந்துட்டு எல்லாத்தையும் அனுப்பிடுங்கன்னு சொன்னதுமே, சரி இதுக்கு மேடம் நீங்க கூட்டிட்டே வந்துரலாமேன்னு பட்லர் சொல்றாரு. இல்ல அதெல்லாம் வேணாம். அவ என்ன விட்டுட்டு கண்டிப்பா இருக்க மாட்டா. எங்க போயிற போறா அப்படின்றத அவன் சொல்றான். ஹீரோயின பார்த்தா அங்க போய் வந்து அவ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கா ஒரு வீட்ட. அங்க அவளோட அக்கவுண்ட்ல அங்க காசு வந்ததுமே, அவ ஏதோ லாட்டரி டிக்கெட் வின் பண்ணிட்டாளாக்குன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. பட் நம்ம ஹீரோ தான் அங்க அனுப்ப சொல்லியிருந்திருக்கான்.
அதுக்கப்புறம் அவள் வெளியே வந்தா அங்கே ஜியாங் வந்துட்டு அவட்ட ஒரு 2 மினிட்ஸ் நான் உன்கிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் எனக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காது, அதுக்கு தேங்க்யூன்னு அவள் சொல்கிறா. சரி என்கிட்ட நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, இந்த 2 இயர்ஸில் அவன் மேலே உனக்கு ஒரு டைம் கூட லவ் வரலையான்னு சொல்லிட்டு நீ கேட்கும்போது, கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, எனக்கு அப்படிலாம் எதுவுமே வந்தது கிடையாது, நான் என்னோட பவுண்டரியில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு ஜாங் போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அந்த பொண்ணுக்கு உன் மேலே எந்த ஒரு லவ்வுமே இல்லைன்னு சொல்லிட்டாப்பான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், உண்மைதான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது விடு நீ வந்து நம்ப மாட்டேன், இந்த உனக்காக வந்து இந்த வாட்ச் அணி போட்டிருக்கான்னு சொன்னதும் லவ் இல்லாமல் எப்படி எனக்கு கொடுப்பா, இது எனக்காக தான் நான் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக பேசுவே போது அவங்க ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்கான் அவன் பேசினதை. இந்த 2 இயர்ஸில் நான் வந்து ஜஸ்ட் கான்ட்ராக்டை தான் ஃபாலோ பண்ணேன்னு கேட்டதுமே அவன் ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாகி போயிட்டு ரொம்ப கோவமாயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ ஏதாச்சும் பண்ணியிருப்போம், மூஞ்சிலே நான் முடிக்கல, போடான்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளும் போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் என்னாச்சுன்னு சொல்லுதோ, நீ இப்போதைக்கு உள்ளே போகாத, அவன் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான், ஏன்னா இப்போ தான் நான் லவ்வில் வந்து ரிஜெக்ட் வாங்கியிருக்கான், அதனால தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டு டாக்டரை போய் இங்கே மீட் பண்ணுறா. அப்போ அவன் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டு நான் சைனா ரிட்டன் ட்ரிப் திரும்ப வந்ததுமே உன்னோட அப்பாக்காக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே உட்காந்து அவள் சாப்பிட்டுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஜியாங்குமே இருக்காங்க. பார்த்தேயில்ல அவள் என்னை விட்டுட்டு இருக்க முடியல, அதனால தான் இந்த வில்லாக்கு அவள் வந்துட்டான்னு சொன்னதுமே எதுக்காக வந்தான்னு சொல்லி கேட்கும்போது என்ன விட்டுட்டு தான் அதனால தான் அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது நீயா வந்துட்டு கற்பனை கண்டுட்ருக்காதான்னு சொன்னதுமே இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு ஐ திங்க் இந்த டாக்டர் உண்மையில இன்ட்ரெஸ்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அப்படி இருக்கலாம் சான்ஸ் கிடையாதுன்னு சொன்னதுமே அப்படி இருக்கதான் சான்ஸ் இல்லைப்பா, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா, நீ எதை வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜியாங் வந்து உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா, அவள் பேசின ரெக்கார்டிங்கை போட்டு காமிச்ச பிறகுமே இனிமே அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு பேசிகிட்டு இருக்க, என்ன முட்டாள் நீ அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். பட் அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை, ஒருவேளை வந்துட்டு அவள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை பார்த்துருக்கலாம், அதனால இந்த மாதிரி டிசிஷனுக்கு வந்திருக்கலாம், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு அவன் சொல்கிறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அங்கே அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்கள அடித்து போட்டுட்டு காப்பாற்றிடுறாங்க. அதில் அவங்க ஃப்ரெண்டுக்கு சரியாக அடிபட்டிருக்கு. அங்கே உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு அவனை அங்கே தூக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து கிளம்பிடுறான். பட் நம்ம ஹீரோவுக்குமே அடிபட்டிருக்கு. அவள் ஒரு டைம் கூட திரும்பி கூட பார்த்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சிருக்கு. நம்ம ஜியாங் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்பயாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சா, அவன் உன்னை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, நீ தயவு செஞ்சுட்டு பேசாமல் வந்து உன் வேலையை பராதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னதுமே இல்லை அவன் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சுன்ற தான் அவள் போயிருப்பா, எனக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்குது, என் மனசு சொல்லுது, அவளை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் அதே தான் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின்ட்ட கால் பண்ணி எனக்குமே அடிபட்டிருக்கா, நான் நீ ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லைன்னு சொன்னதுவே நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் இவன் திரும்ப அதே இடத்துக்கு அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே கட்டலாமே கழட்டிட்டு அடிப்பட்ட மாதிரியே இருக்கான். ஸோ ஹீரோயின் கேர் பண்ணிக்கிறதா அங்கே நம்ம ஜியாங் வந்து பார்த்துட்டு ஐ திங்க் வந்து பைத்தியம் ஆயிட்டியா முழுசாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி உன் பாஸ் வந்து பைத்தியம் ஆயிட்டான், கூடி சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் வருவான், அவனுக்கு ஒரு இடத்த புக் பண்ணி வை அப்படின்றத சொல்கிறான். ஹீரோ அவங்க அப்பாக்காக வந்து ஸ்பெஷலாக டாக்டர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி கூடி சீக்கிரம் அவருக்கு சரியாகணும், எல்லா செலவையுமே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அட்வைஸ் பண்ணதுமே கண்டிப்பாக பண்ணிடலாம் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணும்போது அவன் பாடியை பார்த்துட்டு வாவ் 2 இயர்ஸாக அவன் கூட சேர்ந்து இருந்திருக்கேன், பட் இவனோட பாடி வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்ருக்கா. சரிப்பா இப்போ டைம் ஆகிட்டுருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது நான் வந்து உன் கூட சேர்ந்து இன்னுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ தயவு செஞ்சு வந்துட்டு என் கூட சேர்ந்து இருந்துக்கோன்னு சொன்னதுமே என்னால் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவன் இங்கே கான்ட்ராக்டை கொடுக்குறான். பார்த்தா அவளுக்கு வந்துட்டு ஸ்டேஸ் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான் இந்த கான்ட்ராக்டை கண்டினியூ பண்ணுறதுக்காக. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் எனக்கு பணம் வந்துட்டு தேவை தான், பட் நான் ரொம்ப பேராசை பிடிச்சோ கிடையாது, எனக்கு அளவுக்கு அதிகமாக தேவை கிடையாது, என்னால் இதை பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே அவன் பிடிக்கும் தானே சொன்னதும் பிடிக்கும், பட் பேராசை நான் படமாட்டேன், என்னால் வந்துட்டு இதுக்கப்புறமே இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி ஒரே ஒரு விஷயம் சொல்லு, என் மேலே உனக்கு எப்பயுமே லவ்வே வந்தது இல்லையான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படி எனக்கு எதுவுமே வந்தது கிடையாது இந்த 2 இயர்ஸ்லன்னு சொல்லிட்டு போனதுமே ரொம்ப அவனுக்கு கவலையாயிருது. இதுக்கப்புறமே அவளை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கே போய் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு அவட்ட சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அங்கே டைவர்ஸுமே வாங்கிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் மேடம் சார் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காருன்னு சொன்னதும் எனக்கு எந்த கிஃப்ட்டுமே வேணான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கு இந்த 2 இயர்ஸில் என் மேலே சுத்தமாக லவ்வே கிடையாதா, அவள் வந்துட்டு என்னை ரொம்பவே வெறுத்துட்ருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான். பிறகு ஹாஸ்பிட்டல் வந்தால் அந்த டாக்டரோட சேர்ந்து அவங்க அப்பா அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு.
டாக்டர் உண்மையிலே சூப்பராக விளையாடுறாருமா, எல்லாம் தோக்கடிச்சிட்டா தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையன் ரொம்ப நல்லவனாக இருக்கான். நீ பேசாமல் அவனை வந்துட்டு டேட் பண்ணுமான்னு சொன்னதுமே, அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் டாக்டர் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இல்லை நீங்கள் எதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்ற சொல்லும்போது, ஏன் நீ என்ன படிக்காமையா இருக்க, நல்ல பொண்ணு படிச்சிருக்க, உனக்கு என்ன வந்துட்டு தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிற, அவரை தான் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு, அப்படி மட்டும் நீ பண்ணலைன்னா என் நெஞ்செல்லாம் வலிக்குது, நான் செத்து போயிடுவணும் என்னமோன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே, போதும் நிப்பாட்டுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, சும்மா நடிக்காதீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. வெளியே இருந்து அங்கே அந்த டாக்டர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சரிப்பா உங்களுக்காக நான் பண்ணுறேன்ப்பான்னு சொன்னதும் அந்த டாக்டருமே அதெல்லாமே கேட்டாங்க. நைட் அங்கே ரொம்பவே தண்ணியை போட்டுட்டாங்க. நம்ம ஹீரோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிட்டு இருக்கான். அவள் இப்படிலாம் வந்துட்டு பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு இந்த 2 இயர்ஸில் என் மேலே ஒரு சின்ன ஆசை கூட வரலையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். கண்டிப்பாக இதுக்காக அவள் ரிக்ரெட் பண்ணுவான், அவளை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஏதோ உளறிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா அங்கே அவள் எங்கே இருக்காளோ அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அசிஸ்டண்டோட சேர்ந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் டாக்டரோட சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவளுக்கு அங்கே ஒரு ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் போல். அந்த ஷாப்க்கு வந்துட்டு உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு அந்த டாக்டர் கூப்பிடும்போது நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. அங்கே அந்த ஃபுட்டை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு அடிக்கடி வாங்கி வந்து கொடுத்துருப்பான் போல். ஸோ இவளுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கான். அந்த கடைக்குள்ள அங்கே போனால் வாங்கி தரேன், எவ்வளோ காசு என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம டாக்டருக்கு இது பேசினாலுமே அங்கே அவங்க வந்துட்டு அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே பேசாமல் ஹீரோயின்ட்ட மட்டுமே தொடர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ என்ன பண்ண, இவங்க வந்துட்டு உன் பேச்சவே வந்துட்டு காது கொடுத்து கேட்காம இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, எங்கள் பேர் நல்லா படிச்சுப்பாரு என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் அந்த கடையை நம்ம ஹீரோயினோடதுன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஆமாம் நான் உனக்காக வந்துட்டு இந்த கடையை வாங்கி கொடுத்துட்டேன், இது உனக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல, அதுக்காக தான் இதை உன் பேரில் எழுதி வச்சிட்டேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு அந்த ஃபுட்டு எப்பயும் பிடிக்காது, நீயா வம்போடியா வாங்கிட்டு வந்துட்டு உன்னை இறந்து போன அந்த எக்ஸ் மாதிரியே நான் இருக்கேன்றதுக்காக அவளுக்கு பிடிக்குன்றதுக்காக வம்பு பண்ணி கொடுத்தா நானும் அதை வந்து பொறுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறா. அப்போ அதை கேட்டுட்டு இதை ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஜாப்பாக தான் இவ பண்ணிட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. வெளியே அங்கே நம்ம டாக்டர்கிட்ட அவங்க போயிட்டு நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருக்கணும் நான் ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணுன்னு, நம்மளுக்குள்ளே எதுவுமே ஆகாதுப்பான்னு சொன்னதும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது, உனக்கு திரும்ப வந்து வாழ்க்கையை அடுத்த கண்டத்துக்கு கொண்டு போகணுன்னு ஆசையெல்லாம் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்படி எனக்கு எந்த ஒரு எண்ணமே இல்லைன்னு சொன்னதுமே நீ இதை பற்றி யோசிச்சேன்னா வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் வந்துட்டு இதை பற்றி யோசிச்சா பார்ப்போன்னு அவள் சொல்லிடுறா. பிறகு ஹீரோயினும் டாக்டருமே சேர்ந்து அவங்க அப்பாவை தான் பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வராருன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரி உன்னோட ஆன்ட்டியோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆமா, ஸோ நீ வந்து ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு அந்த வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே வாங்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுமான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லீமே அங்கே கூட சேர்ந்து அங்கே போயிருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ட்ரெஸ் எல்லாமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. அவ்வளோ ஈஸியாக நீ வந்து மூவ் ஆன் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த டாக்டரோட அம்மா வந்துடுறாங்க. நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இன்னமும் பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான், 2 பேருமே மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து எக்ஸ்பென்சிவான பிரேஸ்லெட்லாம் வந்துட்டு போட்டு விட்டதுமே இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. அவள் ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நாளைக்கே நான் அவருக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அங்கே அவளை ரொம்ப கோவமாயிட்டு பார்க்கும்போது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போதே போஸ்ட் பண்ணி அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ உன் மனசை என்ன நினச்சிட்டு இருக்க, இதை விட நான் காசு வந்துட்டு உனக்கு நிறையா கொடுக்க முடியும், ஏன் கூட சேர்ந்து வந்துடும்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நீ 2 இயர்ஸாக ஆக்ட் பண்ண மாதிரியே எனக்கு ஆக்ட் பண்ணாலும் பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் ஒத்துக்க மாட்டான். அவன் கோவமாயிட்டு கையில் ரிங்கை வந்து போட்டு விட்டுட்டு இந்த கையில் வந்துட்டு இருக்கிறது பாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணதுமே என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, திரும்ப உங்க கூட சேர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்க விரும்பல, அடிமை மாதிரி உங்ககிட்ட இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படும் போது அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இது ஒரு கான்ட்ராக்டாக தான் நினச்சிட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த கான்ட்ராக்டை மறந்துட்டு லவராகவே அங்கே நினைக்க ஆரம்பிச்சிட்டான். பட் ஹீரோயின் அப்படி வந்துட்டு நினைக்கலன்னு சொன்னதும் இவனால் அதை ஏற்றுக்கவே முடியலை, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க இருந்து போனதுமே உடனே அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி லின் குரூப்போட இருக்கிற எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணி விடுங்க, அவங்க கூட சேர்ந்து எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணி வைங்கன்னு சொல்கிறான். கம்பெனியும் கிடையாது, நம்ம டாக்டர் லீயோட கம்பெனி தான், ஸோ அவனை பழி வாங்கணுன்றதுக்காக இவன் பண்ணிட்டு இருக்கான்.
பிறகு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னோட கம்பெனியில் மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சுப்பா. ஏகப்பட்ட பேரை ஒவ்வொருத்தவங்களா ஜாப்பை விட்டு நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அடுத்தது என் பேராக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. டாக்டர் லீயோட கம்பெனியில் தான் அவளுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா கூட சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் பொண்ணை நான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், பட் அவள் எனக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டா, என்கிட்ட எதுவுமே பேச மாட்டான்னு சொல்லும்போது அவளோட சின்ன வயசு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துச்சுப்பா. அதனால் அவள் இப்படி பண்ணுவா. அவள் ஈஸியாக யாருக்குமே ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, நீ என் கூட வெளியே வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, நீ இப்போ எங்கள் அப்பாட்ட என்ன சொன்ன, நம்ம 2 பேருக்குமே கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆச்சு அது இதுன்னு சொல்லிட்டியா, நீ வந்துட்டு அவரை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, நான் எதுவுமே பண்ணலை, நான் எதுவும் சொல்லலை அவர்கிட்ட, நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லும்போது, தயவு செஞ்சு நீ வந்துட்டு இங்கேருந்து போயிரு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போகிறா. அந்த பையன் ரொம்ப நல்லவனா இருக்காமா, ஏன் உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அப்பா தயவு செஞ்சு அவனோட பேரை கூட நீங்கள் உங்கள் வாயால் சொல்லாதீங்க, இந்த உலகத்திலே ரொம்ப ஒஸ்டான பர்சன்னா அவன் தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அவளுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சொன்னது இந்த டாக்டரோட கம்பெனியோட சூழ்நிலை எல்லாத்தையும் புரிஞ்சு பார்த்துட்டு அப்படின்னா நம்மளை வர வைக்கணுன்றதுக்காக இவன் தான் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனுமே நீயாவே என்கிட்ட வருவேன்னு சொல்லியிருந்திருக்கான். அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அவனை மீட் பண்றதுக்காக போறா. ஸோ அதை அங்கே போயிட்டு அவன்கிட்ட கோவமாயிட்டு, இதெல்லாமே நீ வேணுக்கு தானே பண்ணிட்டு இருக்க, உனக்கு அருவருப்பாளியா இப்படி வேலை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடும்போது, இதெல்லாம் நீ என் லைஃப்ல திரும்ப வரணும்னு தானே பண்ணிட்டு இருக்கேன், ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே லீக்காகவும் அவங்க ஃப்ரெண்டுக்காகவுமே சரின்னு சொல்லிட்டு அவனோட லைஃப்பில் வர்றதுக்காக ஒத்துக்கிறா. அப்போ அங்கே நான் உன்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொன்னதும், இதை வந்துட்டு கெஞ்சி கேட்கறதுக்கு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் வந்துட்டு போடுறதுக்கு சூஸ் பண்ணுறா. ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ்ஸாக எடுக்கிறான். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு அவனுக்கு அருவருப்பாக இருக்கும், என்னை துரத்தி விட்டுருவான்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரும்போது பட்லர் வந்து, மேடம் சாருக்கு இப்படி ட்ரெஸ் போட்டால் பிடிக்காதுன்னு சொன்னதுமே, அதை தானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு போறா. எனக்கு அங்கே ஒரு ஃப்ளார் பாட் இருக்கு, அதை பார்த்துட்டு இது ரொம்பவே அவனுக்கு இம்பார்ட்டன்ட்லன்னு சொல்லிட்டு அதை ட்ரெஸ் ட்ரை பண்ணி விடுங்கன்னு சொன்னதுமே பட்லர் சொல்றாரு, மேடம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியல, அதை தொட்டா சாருக்கு கோவமாகும்னு சொல்லும்போது மனசுலேயும் அதுக்கு தானே பண்ணுறேன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க பப்பில் இருக்கும்போது எல்லாருமே அங்கே வந்துட்டு குடிக்கிறாங்க. பட் இவன் ட்ரிங்க் பண்ணலை. ஏன்னா ஹீரோயின் ஒரு டைம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, நீ இப்படி குடிக்காதப்பா அது ரொம்ப கெட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து புலம்பிருக்கா. ஸோ அதுக்காக தான் அவன் இங்கே குடிக்காமல் இருக்கான். ஆனால் வந்துட்டு அவள் கால் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு வா அப்படின்லாம் மெசேஜ் பண்ணுவா. இப்போ எதுவுமே வந்துட்டு பண்ணலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா, என்ன உன்னோட ஹேர் ஸ்டைலை நீ மாற்றிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் மாற்றிட்டேன்னு சொன்னதுமே, ஏன் உனக்கு என்ன இது பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா இப்படி பேசுகிறானேன்னு. அந்த ஃப்ளார் பாட்டை வந்து நான் ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டேன்னு சொன்னதும், ஆமாம் நான் வந்து பார்த்துட்டேன், அது ரொம்ப ஹாப்பி தான், அது இருந்து என்ன பண்ண போகுதுன்னு சொன்னதும், ஏன்னா உல்ட்டாவை பிஹேவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பேசாமல் படுத்துடுறா. நெக்ஸ்ட் டைம் அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் வேணுங்களே வந்துட்டு சாப்பாடு நல்லா இல்லை அது இதெல்லாம்னு சொல்லிட்டு குறை சொல்கிறா. சூப்பத்துக்கு அவன் மேலே கையில் கொட்டி விட்டுட்டு அவளுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லைன்ற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறா. பட் இதெல்லாமே இங்கே வேணுக்கு தான் பண்ணிட்டு இருக்கா, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகட்டும்ன்றதுக்காக. பட் அவன் அங்கே உனக்கு என்ன வந்துட்டு பிடிக்குதோ நான் திரும்ப திரும்ப அதை கொண்டு வந்துட்டு செய்ய சொல்லிகிட்டே இருப்பேன், நீ சாப்பிட்டுட்டு பிடிக்கலன்னு சொன்னால் ஒவ்வொரு டைமே அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ என்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாதன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. பிறகு அவங்க தூங்கிட்டு இருந்தால் ஒரு கனவு வருது. அந்த கனவில் அங்கே அவங்க ஃப்ரெண்டோட வேலையுமே அங்கே போயிடுது. அந்த இவன் வந்து பண்ண வேலையால் அங்கே டாக்டரோட கம்பெனியுமே ரொம்ப மோசமாக போனதுனால அவங்க அப்பாவுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதையுமே ஸ்டாப் பண்ணி அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இதெல்லாமே கனவு கண்டுட்டு அவன் ரொம்ப பயந்து போய் எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துருக்கோமே கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன வந்து கனவு கண்டேன், என்கிட்ட அவ்வளோ கோவம் என்னன்னு சொல்லும் போது, எனக்கு வந்துட்டு உன்ட்ட எதுவும் பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே, நீ இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு, நீ வந்துட்டு இதெல்லாம் வேணுக்கு தானே பண்ணிட்டு இருக்க, எங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி விட்டு அவரை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க முட்டாள் ஆயிட்டியா, நான் ஏன் எப்படி பண்ண போகிறேன், உங்கள் அப்பாவுக்கு பெஸ்ட் டீமை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், போதும் நிப்பாட்டி, இப்போ வரைக்குமே லீ தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோவமாயிட்டு உன்னோட பேர் என் முன்னாடி எடுக்காதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இருக்கா அவன் ரொம்பவே எங்கள் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்ப்பா, எனக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு விஷயம் உனக்கு புரியவே மாட்டுது, நீயுமே அவரை லைக் பண்ணிட்டு இருக்கா, அதை ரியலைஸ் தான் நீ பண்ண மாட்டேற அப்படின்ற சொன்னதும், நீ வேற ஏதாச்சும் சொல்லாதான்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாங்கன்னு ஒரு பர்சன் வந்து மீட் பண்ணுறான். உன்னோட சென் வந்துட்டு ரொம்ப வந்து உன்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கான்ல, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்துட்டு அவனை பழி வாங்குறதுக்காகன்னு சொன்னதும், எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவரோட பிஸ்னஸ் எதிரின்னு, உனக்கு என்ன வந்துட்டு வேலை இருக்குது, இப்போ எதுக்காக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னதும், உங்கள் அப்பாவுக்கு நான் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், அதுக்குமே நான்
நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன், ப்ரப்போசல் வரப்போகுது அவனோட ஆஃபீஸில், நீ எனக்காக அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னதும் என்னால் அந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் பண்ண முடியாது, உன் கூட சேர்ந்து நான் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண விரும்பலன்னு சொன்னதும், நீ நல்லா யோசிச்சு பாரு, நான் கார்டு கொடுக்குறேன், கோவத்தில் ஏதோ பேசிட்டு இருக்காத, இது உனக்கு லைஃப் லாங் நல்லா வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ஆஃபர்னு சொல்லிட்டு அவங்க கார்டை கொடுத்துட்டு போகிறான். ஸோ நம்ம ஹீரோ உங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு, உனக்கு லவ்வலாக லைஃப்பில் டிசர்வே கிடையாது, ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்துட்டு உன்னால் சேர்த்து போயிட்டா, இவளுமே வந்துட்டு இப்போ உன்னை விட்டுட்டு இதை போக போகிறா, நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்தால் அப்படியே வந்து மயக்கமாயிடுறான். அவங்க அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். என்னென்னு பார்த்தா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நான் வந்துட்டு உன்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை லீயே லவ் பண்ணுறியான்னு சொன்னதுமே, இல்லைப்பா நான் லீயெல்லாம் லவ் பண்ணலை, நான் ஷென்னை தான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதும் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவளுக்கு மறுநாள் காலையில் எந்திரிச்சிட்டு, ஐயோ நேற்று நான் வந்துட்டு போய் என்னத்தை சொல்லி வச்சேன், சும்மாவே ஆட்டம் போடுவானே, இவதை தப்பாக நினச்சிக்குவானேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு போதையில் நான் ஏதோ வந்து உளறிட்டேன், நீயே ஏதாச்சும் கற்பனை கண்டுட்ருக்காது அப்படின்ற சொன்னதும், எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, ஆனால் நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரிங்கை வந்துட்டு கையில் போட்டு விடுறான். நான் வந்துட்டு இதை போட விரும்பலை, உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன் நீ புரிய மாட்டேன், நம்மளுக்கு 2 பேத்துக்கு எந்த ஒரு ஃபியூச்சருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. இவளோட இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு கவலை ஆயிட்டு இருக்கு. பட் வந்துட்டு நீ ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மட்டும் என் கூட சேர்ந்து இரு, அதுக்கப்புறம் நீ எங்கேயாச்சும் போன் சைட்டை வந்து போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி பட்லர்கிட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு அவள் கான்ட்ராக்டை ரெனிவல் பண்ண சொல்கிறான். அவன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கா. டேட் ஒவ்வொன்றையுமே அவள் பார்த்துட்ருக்கா, எப்படா நாள் கணக்குகள் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச மாட்டா. அவள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிறா. கொஞ்சம் கூட வந்துட்டு அவள் திரும்பி கூட அவனை பார்க்க மாட்டா. பட் அவனுக்கு கவலையாக இருந்தாலுமே அங்கே பட்லர்கிட்ட எல்லாமே எப்போ வந்து பூ பூக்க ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. அதை கேட்டுட்டு, சார் நீங்கள் அதை வந்துட்டு எதுக்காக கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே இம்பார்ட்டண்டான விஷயம் தான் அவன் சொல்கிறான். திரும்பவுமே அங்கே ஷாங் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு, நீ இப்போ என்கிட்ட சொல்லு, நான் கொடுத்த ஆஃபர் என்னாச்சுன்னு சொன்னதுமே, உன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண விரும்பலைன்னு அவன் சொல்கிறா. பட் அங்கே நம்ம ஹீரோ வர்றதை பார்த்துட்டு வேமா போய் அவனை ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு இப்போ ரொம்ப மோசமான நிலமை வரப்போகுது பாருன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போனதுமே அவனை பார்த்தா காரை ஏற்றி அப்படியே அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிடுறான். இவன் எப்படியும் எஸ்கேப் ஆகிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே லீயை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போல். இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். ஆனால் நம்ம ஹீரோயின்ட்ட காரணம்னு எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காத, இந்த டிசிஷனுக்கு யாரும் காரணம் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் அவங்க அப்பாவை போய் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அம்மா வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன், நான் ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்துட்ருக்கேன், நான் பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறப்ப, எனக்கு எப்போ வந்துட்டு நல்ல லைஃப் அமையும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற சைட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வர்றான். மீட் பண்ணிகிட்ருக்கா. உனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்கும்போது, உன்ட்ட இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு லீ இப்போ அவன், ஆனால் நீ எல்லாரையும் லைக் பண்ணுவேன், ஆனால் என்ன லைக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் உனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு குழந்தைய பார்த்துட்டு அவங்க பேசுகிறதுக்காக போகும்போது அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு நடுவில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது, என்னோட என் பொண்டாட்டிக்கு நடுவில் அப்படி தான் பிரச்சனை இருந்துச்சு, பட் குழந்தை நாங்கள் பெற்றுக்கிட்டதுமே எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் பேசுனதுமே, ஸோ பேபி வந்தால் நம்மளுக்குமே அப்படி ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் கூட சேர்ந்து பேபி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவள் வேகமாக விழுந்துடுச்சு அங்கே போயிட்டுருக்கா. அங்கே இவனுமே பின்னாடியே போகும்போது, அசிஸ்டன்ட் அவருக்கு வந்து போன் மேரோ தேவைப்படுது பாஸ் அப்படின்ற சொன்னதுமே, சரி நம்மளோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடு, யார் வந்து போன் மேரோ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ பெஸ்ட்டான டீல் அவங்க கூட சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவன் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ பாஸ் ஹாப்பி பர்த்டேன்னு அவர் விஷ் பண்ணும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது தன்னோட பர்த்டேன்னு. இதுக்கு முன்னாடி பர்த்டேக்காக அவள் கேக் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அங்கே விஷ் பண்ணியிருக்கா. இப்போ ஒரு விஷ் கூட பண்ணலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்து உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னதும், விஷ் பண்ண வராலான்னு சொன்னதுமே நினைக்கிறான். பட் எங்கள் அப்பாவுக்கு போன் மேரோ கிடைக்க மாட்டுது, நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உன்ன மாதிரி ஒரு சீப்பான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, உனக்கு வந்துட்டு உன்னை பற்றி தான் கவலை இல்லை, மற்றவங்கள பற்றி எதுவுமே கவலையே கிடையாதா, நீ வந்துட்டு எதையுமே வந்துட்டு பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசி திட்டான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்துட்டு உன்னை எதுக்கு லைக் பண்ண தெரியுமா, இந்த உலகத்திலே ரொம்ப மோசமானவனா நீ தான், நீ ரொம்பவே ஹார்ட்லெஸ்ஸான ஒரு பர்சன் சொல்லிட்டு கோவப்படும் போது நீ மட்டும் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு திட்டிட்டு, இன்னைக்கு என்னோட பர்த்டே எனக்காக நீ விஷ் பண்ணுன்னு சொன்னதுமே, உனக்கு நான் விஷ் பண்ணணும், என் மூஞ்சிலே முழிக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அழிச்சிட்டு அங்கேருந்து போனதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு வாழ்க்கையிலே வந்து பிறந்த நாளைக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்னா இதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அங்கே சாங் உன்னை வந்து யார் லவ் பண்ண போட்டாங்க, உன்னால தான் அந்த பொண்ணுமே சேர்த்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கே அந்த யூனாவோட ஃபோட்டோ அவன் கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்.
ஹீரோயின் ரொம்பவே அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அந்த டீல் போட ஒத்துக்கிறா. என்னன்னு பார்த்தா அவள் ப்ரெக்னென்ட் ஆகணும், இவன் போன் மேரோ வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு போன் மேரோ கிடைச்சிருச்சுமான்னு சொல்லிட்டு அங்கே கால் வந்துடுறாங்க. அதில் அவங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே ஹீரோயின்மே அவன் கூட சேர்ந்து டீல் போட்டுக்கிறான். நான் 3 months ப்ரெக்னென்ட் சொல்லிட்டு, ஸோ உனக்கு பேபியுமே பெற்று கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கான்ட்ராக்ட் போட்டதுமே அங்கே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே இந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிறான். பிறகு அங்கே டாக்டரை மீட் பண்ணிட்டு ப்ரெக்னென்சி வந்துட்டு எப்படி கண்டினியூ பண்ணுறது, எப்படி ஹெல்த்தியாக பேபி பெற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க மெடிசன்லாம் எடுத்துக்கிறா. இவனை பார்த்தா பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்காக போன் வேற கொடுக்கறதுக்காக தான் அவன் போயிருக்கான். கடைசியில் யாரும் கொடுக்க முன் வரலை, இவன் தான் கொடுக்க போயிருக்கான். அவருக்குமே கொடுத்து அவருமே கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. ஹீரோயின் திரும்ப அவங்க ரிட்டர்ன் வரும்போது பார்த்தாங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுமே சரி ஓகே நம்ம இந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து இன்டிமேட் ஆகிறதுக்காக கேட்குறா. பட் அவன் எனக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு இதில் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் இப்போ வரைக்குமே நானும் அவருமே ஒன்றும் சேர முடியல, என்ன விஷயம் தெரியல, அவர் இக்னோர் பண்ணுறாருன்னு சொன்னதும் ஐ திங்க் அவர் கேப்பபிள் இல்லாமல் இருக்கலாம், அதனால தான் இப்படி பண்ணுறாருன்னு அவங்க டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் அவர்கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போய் நான் டாக்டர்கிட்ட இப்போயுமே பேசிட்டேன், நீ வந்து என் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தேன்னா குழந்தை நம்ம பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கு குழந்தையும் வேணாம், உன்னோட பாடியும் தேவை கிடையாது, உன் மனசு தான் தேவைப்படுது, அதை கொடுக்கறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா, அப்படி இல்லைனா ஒன்றும் எனக்கு வந்து அவசியம் கிடையாது, எனக்கு பிள்ளைங்க மேலாம் ஆசையும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். விஷயம் மட்டும் பண்ணு, போன பர்த்டேக்கு எனக்காக கேக் வந்து ரெடி பண்ணிடல, அதே மாதிரி இதை ரெடி பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நான் உன்னை போக விட்டுறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க வீட்டில் போய் அவள் கேட்கலாமே ரெடி பண்ணிவிட்டு எனக்கு போன் மேரா வந்து வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறான். பட் வந்துட்டு இவன் அதுக்கு பதிலாக கேக் கேட்குறானா, இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, எனக்கு எதுவும் புரிய மாட்டேதேன்னு சொல்லிட்டு அவன் அந்த கேக் அப்படியே எடுத்து கை சுட்டு விட்டுருது. அங்கே அவனுக்கு கேக் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கா. சாப்பிட்டு பாருன்னு சொன்னதுமே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே தான் இருக்குன்னு சொன்னதும் அங்கே பட்லர் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு என்னாச்சு ஒரு மாதிரியா ஏன் இருக்காருன்னு சொன்னதும் அவருக்கு ஒன்றும் இல்லை மேடம், அவருக்கு ஃபீவர் தான் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் படுத்ததுக்கப்புறம் அங்கே தூங்கும்போது ஒரு கனவு வருது, ஒரு சின்ன பிள்ளை அப்பான்னு சொல்லிட்டு பேசுது. டக்குன்னு பார்த்தா அந்த பிள்ளை ஹீரோயினோட சேர்ந்து அங்கே மறைஞ்சு போயிடுது. இருவன் அரண்டு போய் எழுந்திரிச்சிட்டு கவலையாயிட்டு இருக்கும்போது அங்கே ஜியாங் வந்துடுறான். என்ன ப்ரெக்னென்சியை பற்றின புக்கெல்லாமே போட்டுருது, எதுவும் பேபி பெற்றுக்கிறத பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அதெல்லாம் கிடையாது, சும்மா தான் இந்த புக்கு கிடக்குதுன்னு அவன் சொல்லிட்டு அவன் கூட பேசிட்டு இருக்கான். பிறகு அவ ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அப்பாவோட சேர்ந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு தான் அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு போல. அங்கே டாக்டர் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுமான்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. அவளுமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு கொடுத்த நான் வாக்க காப்பாத்திட்டேன், இதுக்கப்புறம் உன்ட்ட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அங்கே உள்ளே போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணும்போது அவங்க அப்பாங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு விஷ் பண்ணதுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பான்னு சொன்னதும் ஏன் இருக்காது, நான் உன்னோட அப்பா அம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெளியே போய் செலிப்ரேட் பண்ணலாமான்னு சொல்லதும் அவங்க அப்பா அம்மம்மா நீ ஹாஸ்பிட்டல்லே உட்கார வேணாம், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அப்புறம் அங்கே வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி என்னங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு என்னப்பா தெரியும்னு சொன்னதும் நீ சும்மா நடிக்காத எனக்கு தெரியும்னு சொன்னதுமே சரி உன்னோட ஹஸ்பண்ட் தான் இதை வந்துட்டு ரெடி பண்ணாரு, பட் உன்ட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது ஏன் பர்த்டே பார்ட்டியை விட்டுட்டு நீங்கள் வந்து உனக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் அங்கே வரலன்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, இந்த 2 years ரிலேஷன்ஷிப்பில் கான்ட்ராக்ட் போடாமல் பணத்தை நடுவில் வைக்காமல் இருந்தால் ஒருவேளை என் மேலே உனக்கு லவ் வந்திருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக வந்திருக்குன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவளை போய் இங்கே வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவள் கையில் இருந்து அந்த ரிங்கையுமே கழட்டிட்டு இதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பாக சோல்மேட்டு பர்ஃபெக்டாக கிடைப்பாங்க, நீ அவங்க கூட சேர்ந்து நல்லபடியாக வாழணும், உனக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பிறக்கும், நான் இதுக்கப்புறம் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் லைஃப்லன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போனதுமே இவன் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு அங்கே அழுதுட்டு இருக்கா. பிறகு அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு அவளோட அந்த புது வீட்டுக்கு வந்ததுமே அந்த வீடை பார்த்துட்டு அவங்க அப்பா இது ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுமே அந்த கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நார்மலாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பட் எங்கே போனாலுமே அங்கே ஹீரோவில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. அவன் தெரியாமல் அங்கே என்ன நீ எப்படி வந்துட்டு என்னை விட்டு இவ்வளோ தூரத்துக்கே ஹாப்பியாக இருக்க, என்னால் அதை மட்டும் நம்பவே முடியலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. எங்கே போனாலும் சரி பின்னாடியே ஃபாலோ தான் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே அவளை வந்து ஒரு பர்சன் வந்து கத்தி வச்சு குத்த வர போகிறான் பின்னாடி. பட் அந்த இடத்துலையுமே அவங்க வந்துட்டு அவளுக்கே தெரியாமல் அங்கே காப்பாற்றிடுறான். ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியவே மாட்டுது. அவள் வந்து அவன் கையில் எல்லாமே கட்டெல்லாமே போட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜியா
போன டைம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக அவளை வர சொல்லிட்டு இருந்தேன். இந்த டைம் நீயாவே என்னப்பா கையில் கட்டு போட்டுட்டு இருக்கன்னு சொன்னதும் தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கா, அதை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு கிளம்புன்னு சொன்னதுமே நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? நீ வந்துட்டு ஒருத்திக்காக பின்னாடியே சுற்றிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருப்பியா? உன்னை நம்பி எத்தனை குடும்பம் இருக்குது, அதை பற்றி உனக்கு கவலை கிடையாதா? நீ நினைச்சா காசு கொடுத்து இந்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாகறான். புத்தியோட இருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ளார்ஸ் எல்லாமே பேக் பண்ண ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்காக பொக்கே பேக் பண்ண போனால் அங்கே நேற்று ஒரு பொண்ணை வந்துட்டு யாரோ வந்து கத்தி வச்சு குத்த வந்திருக்காங்கப்பா. அவங்க பாய் ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அவங்கள காப்பாற்றிருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே ஹீரோயின் கேட்டுட்டு அந்த வீடியோவை பார்த்தா அதில் நம்ம ஹீரோவோட ஃபேஸ் மட்டும் தெரிய மாட்டுது. பட் அது அவதான்றது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு பார்த்தா அங்கே நம்ம சாங் ஹீரோவை பழி வாங்கணுன்றதுக்காக அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவனை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கேன் எப்படி நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூம் உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோட்ட மெசேஜ் பண்ணுறா, வேமா வந்து காப்பாற்ற சொல்லி. அவனோட உடம்பே அங்கே ரொம்ப முடியாமல் இருக்குது. பட் இருந்தாலுமே வேமா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அங்கே நம்ம ஜாங் சொன்னாலுமே கேட்காம கிளம்பிடுறான். அப்போ அங்கே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ வந்து யூனாவோட இடத்த வந்து எடுத்துடலான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அப்படி எடுக்கவே முடியாது. நான் அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவளை பார்த்தா அவனை காப்பாற்றுறேன்ற பேரில் உயிரை விட்டுட்டா. நீ வந்துட்டு அவ்வளோ இடத்த பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு ஒரு சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவள் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு தான் ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக சுற்றிட்டு இருக்கான். அப்போ அங்கே வீடியோ கால் அவனுக்கு பண்ணிட்டு பார்த்தே இல்லை உன் ஆளை நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது அங்கே நம்ம ஹீரோட்ட நீ வந்து ஒழுங்காக ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோ அவளை காப்பாற்றுறதுக்காகன்னு சொன்னதுமே அவன் அங்கே நம்ம யூனாவோட அஸ்தி எடுத்து வச்சுட்டு இப்போ நீ வந்து அவளை ஏதாச்சும் பண்ணேன்னா கண்டிப்பாக இதை நான் ட்ரெஸ் ட்ரை பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு என்ன மாதிரி ஜென்மோ நீ நான் காப்பாற்றுறதுக்காக உயிரை விட்டா, ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவ்வளவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறான். பிறகு சார் இப்படி அவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குதுன்னு சொன்னதுமே அங்கே போய் டச் பண்ணி பார்த்தா ரொம்ப ஃபீவராக இருக்குது, இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலன்னா உயிரே போயிடும்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அங்கே சாங் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தா. அவளை பார்த்தா அங்கே நர்ஸை வந்து பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ வந்துட்டு எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோட்டே வந்து சேர்ந்துடுறா. ஹீரோவுமே அவளை கண்டுபிடிச்சி எப்படி இருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் யார் அப்படின்ற சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே ஜியாங் அவளுக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு, அவளுக்கு ரொம்ப துன்புறுத்துற மாதிரி இருந்த செயல்கள் எல்லாமே மறந்து போச்சான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோங்க ஒரு புதுசு ஐடியா பண்ணுறான், நான் அவளை மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக வச்சுக்குவேன், நல்ல ஒரு ஹஸ்பண்டாக நடந்துக்குவேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, முட்டாள் ஆகிட்டியா, திரும்ப அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவள் திரும்ப உன்னை விட்டுட்டு போயிடுவா, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், இது நல்லதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு அவங்க அப்பாங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நீ எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு எனக்கு போன் மேரெல்லாம் கொடுத்து என்னை காப்பாற்றினது ஷென்தான்ற விஷயத்தையுமே அவர்கிட்ட சொன்னதுமே அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமட்டு ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் எங்கள் அப்பாவை காப்பாற்றினதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுகிறா. ஃபஸ்ட் டைம் அவள் எப்படிலாம் பேசினதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் அவன் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அங்கே காலில் வந்து அவன் மெடிசன் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ரெண்டு பேருமே எனக்கு சரியான பிறகு மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு நீ இப்போ என்ன சொன்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டதுமே அவ ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே அந்த பாட்டியோட வீட்டில் இருக்கு, அதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போனால் அவங்க வீட்டோட பையன் ஒரு குட்டி பையன் வந்து அங்கே ரொம்பவே அத்துமீறி நடந்துட்டு ஹீரோக்கு மேலே அங்கே தண்ணி எல்லாமே தூக்கி ஊற்றி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமான கோவமாயிட்டு அந்த சின்ன பையில போட்டு அடிச்சு அங்கே வந்துட்டு அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் சின்ன பிள்ளைன்னு சொன்னதும் இந்த வயசுல அதை தட்டி விடணும் இல்லைன்னா பெருசாகி இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒருத்தவங்க நம்மளுக்காக எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு ஹீரோக்குமே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கு கையில் மெடிசன் எல்லாமே போட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே போக வேணாம்ப்பா, அதெல்லாம் வந்துட்டு வீடா என்ன மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்காக ஒருத்தவங்க எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் பாத்ரூமில் வந்து குளிக்க போகும்போது வலிக்கு விழுந்து அவள் தலையில் அடிபட்டதுமே அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. அங்கே திரும்ப பார்த்தா அங்கே முந்தி மாதிரியே வந்து நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹேட்ஃபுல்லாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிறகு பார்த்தா அந்த பாட்டி அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. எங்கே அவன் நேற்று ரொம்ப கோவமாயிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மனசுல எல்லாம் என் தலையெழுத்து, இவளெல்லாம் வந்துட்டு நான் இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது, எல்லாம் நடிக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு நான் என்ன பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ அங்கே பட்லர் அவங்க உள்ளதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மீட் பண்ணிட்டு பேசும்போது ஒருத்தே கிடையாது, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சப்ஸ்டியூட் தான் சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அங்கே ஹீரோவை பற்றியுமே பேசினதுமே பட் இருந்தாலுமே தன்னோட ஹஸ்பண்டுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இந்த
இந்த வீட்டில் நீங்கள் யார், நான் வந்துட்டு அவரோட பொண்டாட்டி, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அவள் வந்துட்டு சப்ஸ்டியூட் கிடையாது, என்னோடய வேர்ல்டே அவள் தான், எல்லாமே அவள் தான், அவளுக்காக நான் என்னோட சொத்தை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே நான் தான் இந்த சொத்துக்கு உரிமையானவன், நீ எப்படி அவளுக்கு தூக்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே பட்லருக்கு கோவமாயிருது. நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவருங்க சண்டை போடுறாரு. ஹீரோ, நீ வந்துட்டு என்ன உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, பாஸ்டில் நடந்தது எல்லாமேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ இனிமேல் ஆமான்னு சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சேக்கா. அப்படின்னா நீ என்னை முந்தி மாதிரியே வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவேலன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே கையில் இருக்க 2 பேர் ரிங்கையுமே கழட்டினதுமே ரொம்பவே அவனுக்கு அங்கே பயமாயிருது. திரும்ப விட்டுட்டு போக போகிறாளான்னு சொல்லிட்டு ஆனால் அவள் ரிங்கை கொடுத்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. 2 பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட்டும் நம்ம ஜியாங்குமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே ஜியாங் ரொம்ப வருஷமாக வந்துட்டு அவன் தனியாக தானே இருந்துட்டுருக்கான். அவனுக்கு அதை பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு. பார்த்தியாப்பா உடனே சேர்ந்தவனு எப்படி ஹக் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அசிஸ்டன்ட் உங்களுக்கு என்ன ஜெலஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த சைடில் பார்த்தா அந்த யூனா வந்துட்டு இன்னும் சாகலை போல், அவள் வீல் சேரில் தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. நாங்கள் நம்ம ஹீரோவுமே இருக்கும்போது பாஸ் இப்படி வந்துட்டு உங்கள் ஒய்ஃப்க்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து இந்த வீல் சேரில் ஒரு பொண்ணுமே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்கும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஹீரோயினை சேர்த்துருந்தா அங்கே ஒரு நர்ஸ் வந்து ஆக்ஷனை வந்துட்டு தெரியாமல் அங்கே ட்ரிப்பில் வந்துட்டு போட்டு விட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க வந்து மீட் பண்ணிவிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. இந்த நிலைமைக்கு யார் காரணம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே சொல்கிறான். பிறகு அந்த பாட்டி வந்துட்டு அவள் என்ன செத்து போல அந்த ஆக்சிடென்ட்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்காக அவன் சூப்பராமே கொடுத்துட்டு நீ எதை பற்றி கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கான். ஹீரோயின் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், ஏதோ தெரியாமல் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவள் அங்கே பெருசாகவே எடுத்துக்கல. ஹீரோயின்ட்ட இப்படி யூனா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான்றதுக்காக ஓமையில் இருக்க லவ் எனக்கு குறையாதுன்னு சொல்லுதும் நான் அப்படி நினைக்கவே இல்லையே, அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டா நம்ம நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறா. பிறகு யூனாவங்க நம்ம ஹீரோவுமே மீட் பண்ணிக்கிறாங்க. அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவனை திரும்ப அங்கே பார்த்ததில்ல ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறா. இவனுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ரிட்டர்ன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும்போது வீட்டில் அவளுக்காக வந்து கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறா. அவளுமே ஹாப்பியாகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிச்சேக்கா. நீ வந்து வீட்டில் இருந்து தனியாக என்ன பண்ண போகிற, பேசாமல் வந்து என் கூட சேர்ந்து பொக்கே ஷாப்பில் ஒர்க் பண்ணு, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொன்னதுமே அங்கே அவனுமே கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அவகிட்ட நீ கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது பட் அவன் மனசில் இவளோட நினைப்பை பார்த்தியா எவ்வளோ தூரத்துக்கு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அவளுக்கு கோவமாயிட்டுருக்கு. பிறகு அவன் நல்லா அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது இவன் பயந்து போயிட்டு என்னாச்சு உனக்கு, எப்போ பார்த்தாலுமே ஏன் உட முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த ஆக்சிடென்ட் ஆனதில் எனக்கு எப்பயுமே கொஞ்சம் வந்துட்டு மயக்கம் வந்துட்டே இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப அங்கே பயந்து போயிடுறான். நான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருன்னு சொல்லுதும் அப்படிலாம் கிடையாது, நம்ம இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் வேணால் சரியாயிருன்னு அவன் சொல்கிறான். பட் அங்கே டாக்டர் அவங்க வைரஸ்னால தான் உங்களுக்கு இப்படி பாதிப்பு வந்திருக்கு, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிருன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அங்கே அந்த ஃபுட்டேஜில் இருந்து அந்த நர்ஸ் வந்து அந்த இன்ஜெக்ஷன் ஹீரோயினுக்கு போட்டது அங்கே கிடைச்சதுமே இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்துட்டு யாரோ பெரிய வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுட்டு அங்கே அவகிட்ட போய் இதெல்லாம் பண்ணது நீ தானே யுனான்னு சொன்னதும் ஆமாம், நான் வந்துட்டு உனக்காக என் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றினேன், பட் வந்துட்டு நீ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட சேர்ந்து இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனை நீ எப்படி வந்து ஹர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ நான் யார் உனக்காக வந்துட்டு இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்ற சொன்னதும் இத்தனை வருஷமாக நீ எங்கே போயிருந்த அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டேக்கான். அங்கே சாங்கோட சேர்ந்து தான் அவள் இந்த பிளான் எல்லாமே அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கா. 2 பேருமே சேர்ந்து இவங்களை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக இதுக்கு மாற்று மருந்து ஓட்டை இருக்குல்ல நீ கொடுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவனும் தன்னோட பாடியில் அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு சரி ஓகே அவள் சாகும்போது கூட சேர்ந்து நானுமே சேர்த்து போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம அசிஸ்டன்ட் நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் அவளுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் சார் நீங்கள் மிஸ்டர் லியாங்க போய் மீட் பண்ணுங்க, அவர் வந்து இதுக்கெல்லாமே மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கதா கேள்விப்பட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே போய் மீட் பண்ணிவிட்டு மெடிசனை பற்றி கேட்டதும் எங்கள் வீட்டோட சொந்த பொண்ணு வந்து ரொம்ப வருஷமாக காணும், அவளை கண்டுபிடிச்சி கொடுக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மெடிசன் வந்து கொடுக்குறதுக்குமே ரெடியாக இருக்கோன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான்.
ஸோ அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும் அவங்களுமே மாற்று மருந்து கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அதை கொண்டு வந்து போட்டு விட்டுறான். ஸோ ஹீரோயினுமே இங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. பிறகு அவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு கவலைப்படாமல் இரு அப்படின்றத அவன் சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட எந்த விஷயத்தையுமே அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா தெரிஞ்ச ரொம்ப கவலையாயிருவாளன்னு போல் அவங்க நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்துட்டு பேசிச்சேக்கா. அங்கே நான் வந்துட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருன்னு அவன் கேட்கும்போது இதெல்லாம் எதுக்காக பேசிகிட்டு இருக்கா, உன்னெல்லாம் யார் லவ் பண்ணுறது அப்படின்ற செட்டு கேட்டதுமே பட் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறான். ரெண்டு பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டிக்கு. அங்கே மிஸ்டர் லியாங்கும் அவங்களோட அடாப்டட் டாட்டருமே வந்திருக்காங்க. வந்து இந்த குடும்பத்தோட சொந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பொண்ணு வந்துட்டானா உனக்கு வந்து என்ன நிலைமை ஆகும் நீ சொல்லு அப்படின்ற சேர்த்து அவர் விட்டுச்சேக்கா. உனக்கு வந்துட்டு மிஸ்டர் என்னோட சேர்ந்து மேரேஜ் நடக்கவருக்கு தான் பேசியிருந்தாங்க. பட் பொண்ணு கிடச்சிட்டு அவள வந்துட்டு மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை பற்றி எனக்கு கொடு நான் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட போய் அங்கே வந்துட்டு பேச போனதுமே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குலாம் விருப்பம் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது என்ன பிரதர் இல்லா நீங்கள் எப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க என்ட்ரன்ஸ் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே கிண்டல் பண்ணுறாங்க. இல்லாமல் அந்த யூனா பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு அவள் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணே போல அவள் தான் மிஸ் ஆகியிருந்திருக்கா. பிறகு அங்கே அந்த அடாப்டட் பொண்ணுமே வந்து கோவமாயிட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, மற்றவங்கள மாதிரி இந்த சொந்த பொண்ணு வந்தால் நம்மளை நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்றதுக்காக வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நானா, அவன் என் சிஸ்டர் இத்தனை வருஷமா அவங்க குடும்பம் வளர்த்துருக்காங்க, அதுக்கு கொஞ்சமாச்சும் நன்றியோடு இருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. ஆல்ரெடி நம்ம ஷென்னுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு எல்லாருமே கூட்டு சேர்ந்து தான் இந்த விஷயம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அங்கே நான் வந்து உனக்காக உயிரை கொடுத்து காப்பாற்றினேன், இப்படிலாம் நீ பண்ணுறேன்னு சொன்னதுமே சொல்லாத, நீ வந்துட்டு அவன் கூட சாங்கோட சேர்ந்து என்றைக்குமே வந்துட்டு எனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்க, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஸோ அந்த போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சுடுறாங்க. இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபைனல் அங்கே ப்ரெக்னென்ட்மே ஆகிடுறா. வீட்டில் எல்லாருமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவளுக்கு திடீர்னு அங்கே வயிறு வலிக்க ஆரம்பித்ததுமே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்ததும் ஃபைனல் அங்கே வந்துட்டு குழந்தை பிறந்துருது. எல்லாருமே சேர்ந்து அங்கே குழந்தைய பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஆளை காணோம், எங்கடா போனால் குழந்தைய பார்க்காமன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டா அவள் ஹீரோயினை கேர் பண்ணிட்டு இருக்கா. என்னப்பா குழந்தைய பார்க்காம ஏன்ட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் குழந்தைய பார்த்துக்க அத்தனை பேர் இருக்காங்க, பட் உன்னை பார்க்க யார் இருக்காங்க, நான் தானே கேர் பண்ணிக்கிறணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோ எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு ஃபைனலாக தன்னோட லவ்வை வந்துட்டு அடைஞ்சிடுறான். ஹீரோயினுக்குமே வந்து ஃபேமிலியுமே கிடச்சிருது. அப்பாவையுமே அவள் காப்பாற்றிடுறா. ஹீரோ கூட இருந்த லவ்மே அவளுக்கு ரியலைஸ் ஆகி அவளுமே சேர்ந்துடுறா. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.